உலக நாடுகளிடையே நிலவும் போர். சமீப காலமாக உலக நாடுகளிடையேயான போர் அதிகரிப்பால் அந்நாடுகள் இராணுவத்திற்கு செலவிடும் தொகை உச்சத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்டாக்ஹோமை சேர்ந்த ஸ்ட்ரிபி என்ற இராணுவ செலவின் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், காசா போன்ற போர் மோதல்களினால் இந்த செலவு மேலும் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி உலகம் முழுவதும் இராணுவத்திற்கான செலவு சுமார் 2.4 டிரில்லியன் டாலராக அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. உக்ரைன் 54%, இஸ்ரேல் நாடுகள் 24% இராணுவ நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளன. இதேவேளை சீனாவால் அச்சுறுத்தலை சந்திக்கும் ஜப்பான் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் இராணுவ செலவை 12% அதிகரித்திருப்பதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு 26 பில்லியன் டாலர் உதவி. இஸ்ரேலுக்கான 26 பில்லியன் டாலர் நிதியுதவிக்கு அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த உதவிக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்ததற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நன்றி தெரிவித்துள்ளார். இந்த நிதியில் இஸ்ரேலின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பிற்காக 4 பில்லியன் டாலர்களை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு 8 பில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலை பலப்படுத்துவது அமெரிக்காவை பாதுகாப்பானதாகும் என்றும் அமெரிக்காவை போல் இஸ்ரேலுக்கு நெருங்கிய நண்பன் இல்லை என்றும் இஸ்ரேல் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் சக்தி வாய்ந்த இஸ்ரேலின் இரு விமான நிலையங்களுக்கு நேர்ந்த கதி. ஏப்ரல் 14 இஸ்ரேலின் மீது ஈரான் நடத்திய அதிரடி தாக்குதலானது உண்மையில் மேற்குலத்தை பொறுத்தவரை அதிர்ச்சி வைத்தியமாகவே பார்க்கப்படுகிறது என பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் கலாநிதி அரசு தெரிவித்தார். மேலும் ஆரம்பத்தில் சிரியாவில் இருக்கின்ற ஈரானின் தூதரகத்தை தாக்கியதையும் இஸ்ரேல் இன்னும் உரிமை கோரவில்லை. பெரும்பாலும் வெளியில் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் உரிமை கோருவதே இல்லை என்றும் இராணுவ ஆய்வாளர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை சக்தி வாய்ந்த இஸ்ரேலின் இரு விமான நிலையங்களுக்கு நேர்ந்த நிலை தொடர்பிலும் இராணுவ ஆய்வாளர் அரோஸ் தெளிவுபடுத்தியுள்ளார். தாய்வானில் 6.3 ரிக்டர் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தாய்வானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலநடுக்கமானது நேற்றிரவு தாய்வானின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் தலைநகர் தைபோயிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் பல கட்டிடங்கள் குலுங்கியதாகவும் கூறப்படுகிறது. எவ்வாறெனினும் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 3 தாய்வானின் ஹுவாலியன் நகருக்கு அருகே ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவானது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.